இந்த மண் சார்ந்த அரசியல்ங்கிறதுல வந்து, நான் எப்படி அத பார்க்கிறேன் அப்படின்னா, இது எல்லா மாநிலங்களுக்குமே இது பொருந்தும். ஒரு மாநிலத்துக்கென்று அ ஒரு சில திங்கிங் இருக்கு. இப்ப நான் உடனே அது வந்து அதுதான் பெரியார் மண் அப்படின்னு யாராவது சொன்னா, "போயா" அப்படின்னு சொல்லிருவேன். பெரியாருக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழகம் என்பது இருக்கிறது. தமிழக கலாச்சாரத்தில் நிச்சயமாக ஆன்மீகம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. ரைட். ஆனால் அது வந்து தமிழகத்துக்குரிய ஆன்மீக பார்வை. உதாரணத்துக்கு சித்தர் மரபு அப்படிங்கிறது வந்து தமிழகத்துக்குரிய ஒரு ஆன்மீக பார்வை. அதுல வந்து கொஞ்சம் ஆன்டி ஆர்த்தடாக்ஸ் வியூஸ்லாம் வரும். ஆனால் அது தமிழ் பார்வை அது. சங்க இலக்கியம் என்பது தமிழ் பார்வை. அந்த தமிழ் பார்வை என்பது பிற மாநிலங்களில் உருவாகாத ஒன்று. நிலம் சார்ந்த திணை பார்வை. நிலத்தோடு சேர்ந்து இயைந்த பலவேறு விஷயங்கள் அதுக்குள்ள வரும். ஓகே. அப்போ உடனே வந்து சங்க இலக்கியத்த தினமும் வந்து பஜனை மாதிரி சொல்லணுமானா இல்ல. அப்படி அல்ல. எல்லா பகுதிக்கும் இப்ப வந்து குஜராத்துக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. வங்காளத்துக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போய் சுவேந்து அதிகாரிட்ட கேளுங்க. அவர் வந்தே மாதரத்த பத்தி பேசும்பொழுது, அது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கைலாம் ஆரம்பிக்கப்பட்டாரு. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, நம்முடைய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியுடையதுன்னு தான் அவர் ஆரம்பிப்பாரு. அந்த ஊரை பொறுத்தவரை வந்தே மாதரம் அப்படிங்கிறதோடைய பொருள் வேற. பிற மாநிலங்கள்ல அதோடைய பொருளோ, பார்வையும் வேற. இல்லையா? அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா, இப்ப இவர் வந்து டிஸ்டிங்க்ட்டா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில கிளை அப்படிங்கிறதுலேருந்து நகர்ந்துட்டாரு. மாநில கட்சி தமிழ்நாடு தான் என்னுடைய முதன்மை பார்வை. இங்கிருந்து பறந்து விரிந்து மேலும் பல இடங்களுக்கு போகக்கூடும். ஆனால் இது தமிழகத்தில் தொடங்குகிறது. அப்ப தமிழக பார்வை அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் மண் சார்ந்த அரசியல்.